வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதி உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். நேத்து 2ஆம் தேதி சண்டே அண்ட் இன்னைக்கு மண்டேயோடது சேர்ந்து தான் பார்க்க போறோம். ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் போல லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில மார்ச் 1ஆம் தேதியுடைய ஃபிளாஷ்பேக்க ஒரு வாட்டி பார்த்துடலாம் மக்களே. சென்னை மண்டல வானிலை மையத்தின் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் டைரக்டர் ஆஃப் சென்னை ரீஜனல் மெட்ரோலஜிக்கல் சென்டர் அமுதா. ஸோ வந்து இந்த சென்னை ரீஜனல் மெட்ரோலஜிக்கல் சென்டருடைய முதல் பெண் இயக்குனரும் இவங்க தான் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க மக்களே. அடுத்த கேள்வி, இந்தியாவின் தூய்மையான நகரம் இந்தோர் மத்திய பிரதேசல இருக்கக்கூடியது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் மிகவும் பரபரப்பான விமான நிலையம் இது விச் இஸ் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூ டெல்லியில இருக்கக்கூடிய இந்திரா காந்தி ஏர்போர்ட். Where was the 9th National Summit on Healthcare Innovation? 9வது தேசிய சுகாதார கண்டுபிடிப்புகள் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா பூரி, ஒடிசால. அடுத்த கேள்வி, பாரத் காலிங் அப்படிங்கிற மாநாடு, பாரத் அழைப்பு அப்படிங்கிற மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஆப்ஷன் பி மும்பை. அடுத்தது செபியுடைய தலைவராக, செபியுடைய 11வது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் துகின் காந்தா பாண்டே, ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, இந்த பிராணி மித்ரா மற்றும் ஜீவதயா விருதுகள் எதனோடு தொடர்புடையது அப்படின்னா விலங்கு நலம், அனிமல் வெல்ஃபேர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பூஜ்ய பாகுபாடு தினம் ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே மார்ச் 1. அதே மாதிரி உலக சிவில் பாதுகாப்பு தினம் வேர்ல்ட் சிவில் டிஃபென்ஸ் டேயும் மார்ச் 1ஆம் தேதி. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. மார்ச் 2 அண்ட் 3க்கானது. முதல்ல நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். தமிழ்நாடு நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே நம்ம ஒரு திட்டம், அதாவது ஒரு திட்டம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த திட்டத்தினுடைய விளைவு என்ன அப்படிங்கிற திட்டத்தினால ஆன பயன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். சோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன திட்டம் அப்படிங்கிறது, புதுமை பெண் திட்டம். சோ புதுமை பெண் திட்டம் பத்தின கேள்விதான். டியூ டு புதுமை பெண் ஸ்கீம் ஃபீமேல் ஜிஇஆர் இன்க்ரீஸ் பை, அதாவது ஃபீமேலுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது ஃபீமேலுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வி சேர்க்கை விகிதம், உயர்கல்வி சேர்க்கை விகிதம் வந்து எவ்வளவு தூரம் ஏறி இருக்கு, புதுமை பெண் திட்டத்தால் பெண்களின் உயர்கல்வி சேர்க்கை எவ்வளவு சதவீதம் உயர்ந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்க முன்னாடி முதல்ல நம்ம புதுமை பெண் திட்டம் பத்தி பார்த்துடலாம். புதுமை பெண் திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் 5ஆம் தேதி 2022ஆம் வருடம் ஆரம்பிக்கப்பட்டது. திட்டம் சென்னையில ஆரம்பிச்சனால நம்ம எங்க அத சென்னை அப்படின்னு எழுத வேண்டாம். சோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இத சொல்லியிருந்தாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அதாவது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் என்ன அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலு, அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்ச பெண்கள், ஓகேவா, பெண்களுக்கு வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து காலேஜ் படிக்கும்போது, காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம். காலேஜ் ஆரம்பிச்சதுல இருந்து 3 வருஷம்னா 3 வருஷம், 4 வருஷம் 4 வருஷம், காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் வந்துடும். சோ இப்படி கொடுத்தனால நம்ம 2022ல ஆரம்பிச்சாங்க, கிட்டத்தட்ட 2 வருஷம் 2.5 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம பெண்களுடைய உயர்கல்வி சேர்க்கை விகிதம் வந்து எவ்வளவு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 34% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, யார் சொல்றாங்க அப்படின்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன், மாநில திட்ட ஆணையம் இருப்பாங்கல்ல, அவங்க தான் சொல்றாங்க. 34% அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திட்டத்தினுடைய தொடக்க விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக அன்னைக்கு டெல்லியுடைய முதல்வரா இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்தாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நமக்கு தேர்வுல கேட்கப்படக்கூடிய கேள்விகள், ஓகேவா. அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட் தேசிய செய்திகள், நேஷனல் நியூஸ் போயிடலாம். நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு மலை பிரதேசம் மாதிரி தெரியுதா. இந்த அழகான மலை பிரதேசத்துல ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு, அதாவது என்ன சொல்றதுக்கு, உங்களுக்கு கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கும். இந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். என்ன அப்படிங்கிறது உள்ள போய் பார்த்துடலாம் மக்களே. Which state has the highest prevalence of HIV in adult population? வயது வந்தோரில் HIV பாதிப்பு அதிகமாக உள்ள மாநிலம் எது? HIVனா என்ன நமக்கு? ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ். ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்
ஹெச்ஐவி அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளா வந்து இந்த எய்ட்ஸ் நோய் பாதிப்புன்னு சொல்லுவோம்ல மக்களே. இந்த எய்ட்ஸ் நோய் பாதிப்பு வந்து அடல்ட் பாப்புலேஷன், அதாவது அடல்ட் பாப்புலேஷன்ல எங்க எந்த மாநிலத்துல அதிகமா இருக்கு அப்படின்னா மிசோரத்துல தான் அதிகமா இருக்கு. ஓகே, முதல் இடத்துல மிசோரம் இருக்காங்க. அதுக்கு அடுத்த 2வது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நாகாலாந்து இருக்காங்க. 2வது இடத்துல, அதாவது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், வடகிழக்கு மாநிலமா இருக்கு. நமக்கு ஆச்சரியமா இருக்கு. சோ அடுத்த 3வது மணிப்பூர், அதுக்கு அடுத்து நமக்கு ஆந்திரா, தெலுங்கானா. ஓகேவா, தமிழ்நாடு டாப் 5ல இல்ல, அதனால பரவாயில்ல. ஓகேவா. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்தியால 25 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த ஹெச்ஐவி நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்ல எல்லாம். அதே மாதிரி நமக்கு எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உலக எய்ட்ஸ் தினம் வந்து நமக்கு என்னைக்கு கொண்டாடுறோம்? டிசம்பர் 1ஆம் தேதி வந்து உலக எய்ட்ஸ் தினம் அப்படிங்கிறது கொண்டாடுறோம். எப்பவுமே வந்து இந்த எய்ட்ஸ் தினம், கேன்சர் தினம், இது புற்றுநோய் தினம், இது எல்லாத்துக்கும் அந்த நாளை படிக்கிற அந்த நாள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி அதனுடைய தீம், கருப்பொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எய்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது எய்ட்ஸ் வேர்ல்ட் எய்ட்ஸ் டே உடைய தீம் என்ன அப்படின்னா டேக் த ரைட்ஸ் பாத். ஓகேவா. ஸோ இங்கிலீஷ்லையும் சொல்றேன், தமிழ்லையும் சொல்றேன். டேக் த ரைட்ஸ் பாத், மை ஹெல்த் மை ரைட். ஓகேவா. அதாவது சரியான பாதையில் செல்லுங்கள், என் ஆரோக்கியம் என் உரிமை அப்படிங்கிறது தான் இந்த 2024ஆம் ஆண்டினுடைய எய்ட்ஸ் தினத்தினுடைய கருப்பொருள் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு நோயையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதாவது நம்ம சமீபத்துல ஒரு 4-5 நாள் கிளாஸ் முன்னாடி அந்த யானைக்கால் நோய் 2027க்குள்ள ஒழிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எய்ட்ஸ் எத்தனை வருஷத்துக்குள்ள ஒழிக்கணும்னா 2030க்குள்ள எய்ட்ஸ் நோயை ஒழிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மக்களே. அதே மாதிரி இந்த எய்ட்ஸை வந்து தடுக்கிறதுக்காக நம்மளுடைய மத்திய அரசு லெவல்ல பாத்தீங்கன்னா, அதாவது தேசிய அளவுல நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், தேசிய எய்ட்ஸ் தடுப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. இது வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்கலாம். 1992 தேசிய எய்ட்ஸ் தடுப்பு திட்டம். இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு மக்களே. தமிழ்நாட்டுல வந்து இருக்காங்க தமிழ்நாடு எய்ட்ஸ் ப்ராஜெக்ட் செல் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு எய்ட்ஸ் ப்ராஜெக்ட் செல்லுன்னு ஒண்ணு 1993. இது வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி, அதாவது எய்ட்ஸ் தடுப்பு சொசைட்டியாட்டு எப்ப மாறுச்சு அப்படின்னா 1994. அப்ப இந்த வருடங்கள் 92, 93, 94 பார்த்து வச்சுக்கோங்க. இது எங்கனாலும் எக்ஸாம் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி கேட்டாலும் ஆன்சர், இப்போ எய்ட்ஸ் பத்தி என்ன கேட்டாலும் ஆன்சர் அப்படிங்கறத சரியா போட்டுருங்க. ஓகேவா. அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரே வந்து மசாலாவா இருக்கா. சோ இப்ப நம்ம மசாலா மாநாடு பத்தி தான் பார்க்க போறோம். சர்வதேச மசாலா மாநாடு, இன்டர்நேஷனல் ஸ்பைஸ் கான்ஃபரன்ஸ். ஓகேவா. சர்வதேச மசாலா மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா பெங்களூருல. சோ எங்க நடைபெற்றது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா பெங்களூர் எங்க இருக்கு? கர்நாடகா பெங்களூர்ல நடைபெற்றது. நமக்கு வந்து ஸ்பைஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு வாரியம் இருக்கு. ஓகேவா. ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்திய மசாலா வாரியம். இந்திய மசாலா வாரியம் எங்க இருக்கு அப்படின்னு எங்கேயாவது ஒரு கேள்வி, அதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கொச்சி, கேரளா. சோ கேரளால கொச்சியில. ஏன்னா நமக்கு தெரியும், அதாவது இந்தியாவுடைய ஸ்பைஸ் கேபிட்டல் சொல்லுவாங்க. இந்தியாவுடைய மசாலா தலைநகரம், ஸ்பைஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற எதுன்னு கேட்டாங்க அப்படின்னாலும் நமக்கு கேரளா. சோ அதனால அந்த கேரளால உள்ள கொச்சியில தான் நமக்கு இந்திய மசாலா வாரியமும் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு மாநிலத்துல. இந்த மாதிரி சில மாநிலங்கள்ல திட்டம் ஆரம்பிக்கிற நம்ம கேள்வியா கேட்பாங்க. அதாவது சும்மா ஒன்லைனர் கொஸ்டினா இருக்கும். நம்ம அந்த ரேஞ்ச்லயே நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா. சோ விச் ஸ்டேட் லான்ச் த சிக்ஷா சஞ்சீவனி பீமா யோஜனா. சிக்ஷா சஞ்சீவனி பீமா திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கி உள்ளது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ராஜஸ்தான் தான் தொடங்கி உள்ளது. சோ இது என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு விபத்து காப்பீட்டு திட்டம். விபத்து காப்பீடு, ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதுல என்ன சிறப்பம்சம் அப்படின்னா, அதாவது இது யாருக்கான ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கானது. அதாவது நம்ம நிறைய இன்சூரன்ஸ் ஸ்கீம் இதெல்லாம் பார்த்திருப்போம். அதாவது இந்தியாவிலே முதல் முறையாட்டு ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்காக ஒரு விபத்து காப்பீடு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது ராஜஸ்தான் மாநிலம் தான். அதாவது ஒரு மாணவர் வந்து சப்போஸ் ஏதாவது விபத்துல ஏதாவது காலமாயிட்டாங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய்,
சப்போஸ் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் யாராவது இது விபத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்னா 1.35 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும். இதுதான் நமக்கு ஆக்சிடென்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போதைக்கு உதய்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு புது வகையான திட்டம் முதல்ல இந்தியாவில ராஜஸ்தான்ல தான் வந்திருக்கு. ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்க போல இந்த மாதிரி திட்டத்துக்குலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ராஜஸ்தான்ல ஜோத்பூர்னு ஒரு இடம் இருக்கு. ஓகேவா? ஸோ அங்க வந்து டெசர்ட் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு பயிற்சி நடைபெறுது. இந்திய ஏர்போர்ஸ் உடைய ஐஏஎஃப்னா இந்தியன் ஏர்போர்ஸினுடைய ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியினுடைய பெயர் டெசர்ட் ஹண்ட் அப்படிங்கிறது எங்க நடைபெறுது அப்படின்னா நமக்கு ஜோத்பூர் ராஜஸ்தான் நடைபெறுது அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு மாநாடு. ஓகேவா? இது ஃபுல்லாவே பெண்களா இருக்காங்க. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மிலிட்ரி கெட்டப்ல இருக்காங்களா? மிலிட்ரி கெட்டப்ல இருக்காங்க. டக்குனு இவங்களை பார்க்க நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு ஃபேஸ் கட் மாதிரி லைட்டா இருக்கு. ஆக்சுவலி இதுக்கு அவங்க தலைமை தாங்கினாங்க. ஆனா இது அவங்க இல்ல. டக்குன்னு தோணுச்சு. ஓகேவா? சோ என்ன அப்படின்னா வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் விமன் பீஸ் கீப்பர்ஸ் கான்ஃபரன்ஸ் செல்? முதல் பெண் அமைதிப்படை மாநாடு எங்கு நடைபெற்றது? அமைதிப்படைனா முதல்ல என்ன? அந்த பீஸ் கீப்பர்ஸ் சொல்லுவாங்க. அமைதிப்படை. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த பீஸ் கீப்பர்ஸ் அமைதிப்படைனா என்ன சார்? சமாதானம் பேச போவாங்களா, இல்ல அமைதியா வந்து எல்லாத்தையும் இது பண்ண போவாங்களா? அப்படிலாம் கிடையாது. பீஸ் கீப்பர்ஸ் அமைதிப்படைங்க பேர் தான் அமைதிப்படை. அவங்க எல்லாமே மிலிட்ரி ஆளுங்க. ஓகேவா? சோ அமைதிப்படை அப்படிங்கிறதுனா ஒரு நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்கு அப்படின்னா வந்து அதாவது இவங்க எல்லாமே ஐநாவினுடைய அமைதிப்படை. இப்ப ஐநால கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 190க்கு மேல உறுப்பினர்கள் இருக்காங்க. சோ எல்லா நாடுகள்ல இருந்தும் அவங்க மிலிட்ரியில இருந்து கொஞ்சம் பேரை ஐநாவுடைய அமைதிப்படைக்கு அனுப்புவாங்க. சோ இப்ப ஏதாவது ஒரு ஊர்ல பிரச்சனை அப்படிங்கிறப்ப இந்த அமைதிப்படை அங்க போய் இறங்கி அந்த அரசாங்கத்துக்கு இப்ப மக்களுக்கு சார்ந்து எதுவும் யாரும் இருக்க மாட்டாங்க. சோ யாருக்கு வந்து யார் சைடுல பலம் இருக்கோ அந்த சைடு இவங்களும் சேர்ந்து மத்தவங்களை வந்து சுடுறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகேவா? சோ முதல் இந்த பெண்களுக்கான அமைதிப்படை மாநாடு எங்க நடைபெற்ற அப்படின்னா நியூ டெல்லி. அதாவது சிம்பிளா எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா இப்போ வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்கா, அதாவது ஸ்ரீலங்கால வந்து ஒரு பிரச்சனை மக்களே. அதாவது இலங்கையில வந்து ஒரு பிரச்சனை. அதாவது 1987 அவங்க எல்லாருக்கும் தெரியும். இலங்கை அரசுக்கும் எல்டிடிக்கும் வந்து பிரச்சனை. ஓகேவா? சோ அப்போ என்னாச்சு அப்படின்னா வந்து அதாவது எல்டிடி ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை. அப்போ வந்து இந்தியால இருந்து இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ்னு ஒண்ணு அனுப்புறாங்க. இந்தியா அமைதிப்படைன்னு ஒண்ணு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா ஒண்ணு அனுப்புறாங்க. சோ எதுக்கு அனுப்புறாங்க? ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட். சோ அப்ப அவங்க என்ன பண்றாங்க? யார் அடிப்பாங்க? எல்டிடியை தான் அடிப்பாங்க. இதுதான் பிரச்சனை. ஓகேவா? இதுதான் ஆக்சுவலி பிரச்சனை அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா அதாவது வந்து அவன் என்ன அடிச்சா பிரச்சனை இல்லடா, நீங்களே எங்களை அடிச்சா எப்படிடா, அந்த மாதிரிதான். சோ அதனால வந்த பின்விளைவுகள்ல நம்ம நிறையவே பார்த்தோம். ஓகேவா? ராஜீவ் காந்தியுடைய கொள்கை நம்ம தனியா முன்னாடி பழைய வீடியோல நிறைய பேசியிருப்போம். ஒரு நாள் வேணா இந்த டாபிக் எடுத்து நம்ம ஒவ்வொரு டாபிக் எடுத்து தனித்தனியா டீட்டெயிலா பேசுவோம். கேஸ் ஆகாம இருந்தா சரிதான். ஓகேவா? நியூ டெல்லி. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட், வேர் வாஸ் த 10,000th ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இனாகிரேட்டட்? எஃபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஃபார்மாவும் கேட்கலாம். 10வது உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டது? உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு அப்படின்னா வந்து ஒண்ணும் இல்ல. அதாவது வந்து அந்த உழவர்களுக்கு இடையில ஒரு ஒரு அசோசியேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அவங்க விளைவிக்கிறத விற்கிறதுக்கான ஒரு அமைப்பு மாதிரி. இந்த மாதிரி இந்த உழவர் அமைப்பு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிப்ரவரி 29, 2020. பிப்ரவரி 29, 2020 தான் வந்து நமக்கு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. பிப்ரவரி 29, 2020ல கொண்டு வந்தாங்க மக்களே. சோ இப்போ வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா 10,000 இது எங்க ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா பீகார்ல. சோ பீகார்ல பகல்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் வந்து இந்த திட்டத்தை இந்த 10,000 இதை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அப்போ எஃபிஓ அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் மட்டும் கேட்கலாம், எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு வருடம் கேட்கலாம், இல்ல 10,000 எங்க ஓபன் பண்ணாங்க அப்படிங்கறது நமக்கு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டணும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சர்வதேச செய்திகள். இப்போ நம்ம தமிழ்நாடை பார்த்து பொதுவா நிறைய பேர் காப்பி அடிக்கிற பழக்கம் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டுலதான் வந்து முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது பெண்களுக்கு வாக்குரிமையா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பெண்களுக்கு சொத்துரிமையா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு பிள்ளையார் சுழியா இருந்திருக்கோம். ஓகேவா? சோ நம்மளை பார்த்து அதே மாதிரி மதிய உணவு இதா இருக்கட்டும் எல்லாமே நம்மளை பார்த்து நம்ம இந்திய லெவல்ல வந்து ஃபுல்லாவே இது பண்ணுவாங்க. இல்ல நம்மளை பார்த்து வேற மாநிலங்கள்ல அதை செயல்படுத்துவாங்க.
இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதாவது இலவசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதாவது என்ன அப்படின்னா அந்த காலை உணவு திட்டம் பள்ளிகள்ல வந்து காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது விலையில்லா காலை உணவு திட்டம் சொல்லிக்கலாமா? ஓகே, விலையில்லா காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வந்தாங்க. அத பார்த்து தெலுங்கானா மாநிலத்திலயும் அத வந்து செயல்படுத்துனாங்க. இப்ப என்ன அப்படின்னா அத பார்த்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அதாவது வேற ஸ்டேட் தான் பண்ணுவாங்க, இல்ல நம்மளுடைய தேசிய அளவுல பண்ணுவாங்க. இப்போ வந்து கனடா, இங்கிலாந்து இந்த மாதிரி 2 நாடுகள்லயும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்ப விச் கண்ட்ரி லான்ச் த ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், இலவச காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு இது. இலவச விலையில் அவங்க சொல்றதுக்கே போயிடலாம். ஓகேவா? நம்மளுடைய கருத்தை அதுல திணிக்க வேண்டாம். சோ என்ன அப்படின்னா கனடால முன்னாடியே வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ இப்போ சமீபத்துல இங்கிலாந்து. ஓகேவா? அப்போ கனடா, இங்கிலாந்து இப்ப இதை பத்தி எங்கேயாவது மெயின்ஸ்ல ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவைப்படும். அடுத்த கேள்வி போயிடலாமா? புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். சோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல இவரை எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. இவர் எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க பாபு. தெரிய வாய்ப்பு இல்ல. சில பேர் பார்த்துருப்பீங்க. ஸ்கூல் புக்ல கூட இவர் போட்டோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஓகேவா? சோ இவர் யார் அப்படின்னா இந்தியர். 2014ல அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர். 2014ல அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர். இப்ப தன்னுடைய சுயசரிதையை எழுதியிருக்காரு. ஓகேவா? கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி உடைய சுயசரிதை பெயர் என்ன அப்படின்னா தியாஸ்லை. தியாஸ்லை அப்படிங்கறதுதான் வந்து கைலாஷ் சத்யார்த்தி உடைய சுயசரிதை. கைலாஷ் சத்யார்த்தி 2014ல அமைதிக்கான நோபல் பரிசு, நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. ஆக்சுவலி அந்த வருஷம் 2 பேர் வாங்கியிருப்பாங்க. இன்னொருத்தங்க ரொம்ப முக்கியமானவங்க. யார் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, மலாலா யூசுப்சாய். ஓகேவா? சோ மலாலா, இந்த மலாலா அப்படிங்கிறவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. இந்த மலாலா வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அதாவது 17 வயசுல நம்ம 12th படிச்சுட்டு இருப்போமா? சோ 17 வயசுலயே வந்து நோபல் பரிசு வாங்கணும். அதாவது இளம் வயதுல நோபல் பரிசு பெற்றவங்க யார் அப்படின்னா இந்த மலாலா யூசுப்சாய் அப்படிங்கிறதா. சோ இவங்களுடைய பிறந்த தினம் அதாவது ஜூலை 12ஆம் தேதியை வந்து மலாலா தினம்னு கொண்டாடுவாங்க. இது அடிக்கடி கேட்கிற கேள்வி. ஓகேவா? சோ இதுதான் வந்து நமக்கு நோபல் பிரைஸ் தாண்டி மலாலா யூசுப்சாய் போயிட்டோம். ஓகே, நம்ம கைலாஷ் சத்யார்த்திக்கு வரும். சோ கைலாஷ் சத்யார்த்தி 2014ல இந்த கூட நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் யார் பார்த்தா அபினவ் பிந்த்ரா வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவருடைய சுயசரிதை ஷார்ட் அட் ஹிஸ்டரி. ஓகேவா? சோ அபினவ் பிந்த்ரா அப்படிங்கிறவர் 2008ல சைனால பீஜிங்ல நடந்த ஒலிம்பிக் போட்டியில துப்பாக்கி சுடுதல் போட்டி 10 மீட்டர் போட்டியில நமக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா தங்கம் வென்றார் இந்தியாக்காக. தீபா மாலிக் வந்து இந்தியாவுடைய பாரா அத்லட். ஓகே, மாற்றுத்திறனாளி வீராங்கனை. சோ இவங்க வந்து சமீபத்துல ஒரு புத்தகம் எழுதினாங்க. என்ன அப்படின்னா பிரிங் இட் ஆன். இதெல்லாம் சமீபத்துல எழுதினது இவங்க. சாக்ஷி மாலிக் இந்தியாவுடைய ரெஸ்லர். ஓகேவா? மல்யுத்த வீராங்கனை. சோ இவங்க ஒரு புத்தகம் எழுதினாங்க. என்ன அப்படின்னா விட்னஸ். இது எல்லாமே சுயசரிதைகள். இந்த ரெண்டும் இப்ப சமீபத்துல எழுதப்பட்டது. சோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் அப்படிங்கிறது போட்டிருந்தோம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக். சயின்ஸ் அண்ட் டெக்ல ஒரு ஏதோ பெரிய டெலஸ்கோப்பா மாதிரி இருக்கா? டெலஸ்கோப் மாதிரி இருக்கு. ஏதோ வந்து இந்த இந்த உள்ள இந்த என்னது சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின் மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டெலஸ்கோப். இதோடைய பேர் ஸ்பியரெக்ஸ் டெலஸ்கோப். ஸ்பியரெக்ஸ் டெலஸ்கோப் வந்து எந்த அமைப்பு உருவாக்கியதுன்னா நாசா, அமெரிக்காவுடையது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னோட அமெரிக்கா நியூஸ் பார்க்கும்போது சொல்லும்போது என்ன அப்படின்னா அதாவது உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கியும் அதாவது இந்த சைட்ல வந்து ட்ரம்ப்பும் இருந்து பேசுறாங்க. கூட வந்து துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இருக்காங்க. அது ஓப்பனா வந்து பப்ளிக்ல வச்சே மிரட்டுறாங்க. அதாவது ட்ரம்ப் வந்து பப்ளிக்கா வச்சே செலன்ஸ்கிய மிரட்டுறா. பேச்சுவார்த்தை அதாவது ஒரு விருந்தோம்பல் ஒண்ணு இருக்கா என்னன்னு தெரியல. நீங்க மிரட்டுங்க, நீங்க பெரிய ஆள் தான், மிரட்டுங்க. ஆனா திரைக்கு பின்னாடியாவது அதை பண்ணலாம்ல. அது பப்ளிக்கா கூப்பிட்டு நீ இப்படிலாம் நீங்க வந்து பேசக்கூடிய பொசிஷன்ல எல்லாம் இப்ப கிடையாது, நாங்க சொல்றதை கேளுங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி இதுல பேசிட்டு இருந்தாங்க. எங்க போய் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருந்தா 3வது வேர்ல்டு வார் தான் வரும், என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு. அதாவது யுஎஸ்ஏயும் ரஷ்யாவும் எப்பவும் அடிச்சிட்டு இருக்க இதுகள் வந்து இப்போ வந்து ஒரு கொலாபரேஷன்ல போறாங்க. ஓகேவா? எதுக்கு நம்ம அடிச்சுக்கணும், நம்ம ஒன்னா இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. எலான் மஸ்க் அவர் ஒரு சைட்ல போறாரு. எலான் மஸ்க் பாத்தீங்க அப்படின்னா அது அவருடைய டெஸ்லா அந்த கார் நிறுவனம், அதோடைய இந்தியால வந்து புது ஷோரூம் இந்தியா முதல் ஷோரூம் ஆரம்பிக்க போறாங்க டெஸ்லாவுடைய
முதல் ஷோரூம் வந்து மும்பை பந்த்ரா காம்ப்ளெக்ஸ்ல மும்பைல வந்து ஆரம்பிக்க போறாங்க டெஸ்லாவுடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் ஷோரூம். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரஞ்சி கோப்பை ரஞ்சி டிராஃபி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் போட்டி ரஞ்சி டிராஃபி 2025 நடைபெற்றது. அதுல யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா விதர்பா அணி. ஸோ விதர்பா லாஸ்ட்ல ஃபைனல்ஸ் பாத்தீங்கன்னா விதர்பாக்கும் கேரளாக்கும் நடைபெற்று அதுல விதர்பா ஜெயிச்சிட்டாங்க. விதர்பாவுடைய கேப்டன் யார் அப்படின்னா அக்ஷய் வத்கர். அக்ஷய் வத்கர் தான் நமக்கு வந்து இதனுடைய கேப்டன். இதுல பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து டேனிஷ். ஓகேவா? டேனிஷ் மலேவார். ஸோ டேனிஷ் மேல்வார் அல்லது மலேவார் ஏதோ ஒண்ணு. அதே மாதிரி பிளேயர் ஆஃப் த சீசன் அதாவது ஆட்ட நாயகன் தொடர் நாயகன் யார் அப்படின்னா ஹர்ஷ் தூபே. சிவம் தூபே இல்ல மக்களே, இது ஹர்ஷ் தூபே அப்படிங்கிறவர் தான். அதே மாதிரி நம்ம சமீபத்தில் நிறைய முக்கியமான டிராஃபி இது ரஞ்சி. அதே மாதிரி கர்நாடகா வந்து இந்த விஜய் ஹசாரே கோப்பை கர்நாடகா அணி ஜெயிச்சது. அதே மாதிரி சையத் முஸ்தக் அலி கோப்பை வந்து யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா மும்பை. தமிழ்நாடு சமீபத்தில் பெருசா இந்த கோப்பையும் ஜெயிக்கல. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் முக்கிய தினங்கள்ல இன்னைக்கு உலக வனவிலங்கு தினம், வேர்ல்ட் வைல்ட் லைஃப் டே எப்போ கொண்டாடுறாங்க? மார்ச் 3ஆம் தேதி நம்ம கொண்டாடுறாங்க. இதற்கான கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். பெரிய தீமா இருந்தா கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஃபினான்ஸ் இன்வெஸ்டிங் இன் பீப்புள் அண்ட் பிளானட். தமிழ்ல வனவிலங்கு பாதுகாப்பு நிதி. அதே மாதிரி வந்து மக்கள் மற்றும் கிரகத்தில் முதலீடு செய்தல். வன பாதுகாப்பு நிதி மக்கள் மற்றும் கிரகத்தில் முதலீடு செய்தல் அப்படிங்கறத கருப்பொருள். அதே மாதிரி வேர்ல்ட் வைல்ட் லைஃப் டே மாதிரி இன்னைக்கு உலக செவித்திறன் தினம், வேர்ல்ட் ஹியரிங் டே நமக்கு மார்ச் 3ஆம் தேதி தான். ஓகே, மார்ச் 3ஆம் தேதி 2 முக்கியமான தினங்கள். ஸோ அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்க. அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர் மார்ச் 8ஆம் தேதி கோயம்புத்தூர் மக்களே, நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். மார்ச் 8ஆம் தேதி நம்ம கோயம்புத்தூர் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வரேன். 9ஆம் தேதி ஃபங்க்ஷனு. சரி, 8ஆம் தேதி முன்கூட்டியே வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ மீட்டப்க்கு வந்து 2-3 இடங்கள்ல பேசிட்டு இருக்கேன். நம்ம முடிஞ்சா நிறைய எங்கன்னு பார்த்து நம்ம ஒரு இடத்துல எல்லாருமே வந்து சந்திக்கலாம். எனக்கும் சந்திக்கணும் ஆவலா இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து சரி வீட்டில் வந்து பிளான் நம்ம அங்கங்க போலாம் சொன்னாங்க. நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து கோயம்புத்தூர் மக்கள் யாரெல்லாம் வரீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எங்க அப்படின்னு நான் கூடிய சீக்கிரத்துல சொல்றேன். பீலமேடு பக்கத்துல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து இது பண்ணாங்க. அதே மாதிரி வந்து வேற ஸ்டூடெண்ட்ஸ் சில இடங்கள் சொன்னாங்க. எல்லாம் வச்சு ஒரு 2 நாள்ல எங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆபீசர்ஸ் பேட்ச் இன்னைக்கு மார்ச் 3ஆம் தேதி, இன்னும் 2 நாள் கழிச்சு நம்மளுடைய மார்ச் 6ஆம் தேதி ஆபீசர்ஸ் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் ஓபன் ஸ்டார்ட் ஆக போகுது. குரூப் 1 டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே பைலிங்குவல் கொஸ்டின் தான், தமிழ் இங்கிலீஷ். மொத்தம் 28 டெஸ்ட் இருக்கும் மக்களே. ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் முதல்ல கவர் பண்ணுவோம். சிலபஸ் வைஸ் டெஸ்ட் இருக்கும், பாலிசி நோட் டெஸ்ட், பட்ஜெட் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகேவா? கூகுள் ஃபார்ம்ல நம்ம டெஸ்ட் கனெக்ட் பண்ணி மார்க் ரேங்க் லிஸ்ட் எல்லாம் போடுவோம். கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், எக்ஸ்பிளேஷன் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றோம்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 2699 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து ஏப்ரல் 1ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு டெஸ்ட்டுக்கே நிறைய போர்ஷன் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. டெஸ்ட்டுக்கான ஸ்கெடியூல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல இருக்கும். அதுக்கடுத்து நம்மளுடைய தினம் ஒரு திட்டம் அப்படிங்கிற திட்டம். ஸோ இந்த திட்டம் நம்ம பார்க்க போறது வந்து ஸ்வயாத் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஹயாத் அப்படிங்கிற ஹோட்டல் பேர், இது வந்து ஸ்வயாத் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஸ்வயாத்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ் விமன் அண்ட் யூத் advantage, startups women and youth advantage through e-transactions. ஓகேவா? இதுதான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். இந்த ஸ்வயாத் அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 19 பிப்ரவரி 2019. ஸோ ஸ்கீம் தொடங்கி 6 வருஷம் ஆச்சா. ஸோ இது வந்து எதுக்கான ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்னு ஒண்ணு இருக்கு, ஜெம் அப்படிங்கிற ஒண்ணு.
இந்த ஜெம் அப்படிங்கிற 2016ல ஆரம்பிக்கப்பட்டது. இது என்ன அப்படின்னா நமக்கு அதாவது இப்போ கவர்மெண்ட்ல நிறைய இப்போ கவர்மெண்ட்ல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு வாங்கணும் அப்படின்னா இந்த போர்ட்டல் மூலமா வாங்கிக்கலாம். இந்த போர்ட்டல்ல வந்து யாராவது யங் ஆண்டர்பிரனர்ஸா இருக்கலாம், தொழில் முனைவர்கள் எல்லாமே இது பண்ணிக்கலாம். ஸோ கவர்மெண்ட்டுக்கு தேவையான இப்போ பிஎஸ்யூ சில கம்பெனி எல்லாம் இருக்கலாம், அவங்களாம் என்ன வாங்கணுமோ இந்த போர்ட்டல்ல இருந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த போர்ட்டலுக்கு வந்து இந்த விமன் யூத் இவங்க எல்லாருக்கும் ஒரு அக்சஸ் மாதிரி, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கிறதா இந்த ஸ்வயாத் அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? ஸோ இவங்களுக்கான இது புரியுதா? அதாவது வந்து இந்த போர்ட்டல் வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாச்சும் வாங்கணும்னா இந்த போர்ட்டல்ல வாங்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்டார்ட் அப் விமன் யூத் எல்லாத்துக்குமே வந்து ஒரு 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 பாத் கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு திட்டம் தான் ஸ்வயாத் அப்படிங்கிற திட்டம். ஸோ அடுத்து கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நம்ம சாட்டர்டே கேட்ட கேள்விக்கான சரியான விடை 1856. ஸோ இப்போ இன்னைக்கான கேள்வி ஐடென்டிஃபை த டவுன்ஸ் கனெக்டட் இன் த தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடத்தில் இணைக்கப்பட்டுள்ள நகரங்களை கண்டறிக. ஆப்ஷன் ஏ சேலம், சென்னை, நாமக்கல், கோயம்புத்தூர். ஆப்ஷன் பி சேலம், நாமக்கல், ஓசூர், கோயம்புத்தூர். ஆப்ஷன் சி சேலம், கோயம்புத்தூர், ஓசூர், திருச்சிராப்பள்ளி. ஆப்ஷன் டி சேலம், கோயம்புத்தூர், ஓசூர், மதுரை. என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அதே மாதிரி வீடியோ பார்த்துருக்கோங்க லைக் பண்ணிட்டு மறக்காம வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ ஸோ என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் வரை நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ குரூப் 1 அதே மாதிரி 2, 4 எல்லாத்துக்குமே இது மட்டுமே போதுமானது. ஒவ்வொரு எக்ஸாம் முன்னாடி வரும்போது அதுக்கான ஸ்பெஷல் மெட்டீரியல் இது கூட இன்க்ளூட் ஆயிடும். ஸோ இதுல நம்ம வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் உங்க எல்லாருக்கும் அனுப்பிடுவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வைப்போம். டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம்ல இருக்கும், பிடிஎஃப்ல இருக்கும். இது போக அதே மாதிரி மாசத்துக்கு 4 வீக்குக்கும் அனுப்பிடுவோம். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு நம்ம அனுப்பிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே மெட்டீரியல் இருக்கும். இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5 மாசத்துக்குள்ள அனுப்பிடுவோம். மார்ச் இதுக்குள்ள டெஸ்ட்டும் எல்லாமே வந்துடும். அதே அப்புறம் மார்ச்ல இருந்து உங்களுக்கு வாரந்தோறும் உங்களுக்கு வந்துடும். ஸோ மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது பிப்ரவரி 4வது வாரத்துக்கானது. ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த மெட்டீரியல் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணியிருந்தவங்களுக்கு. ஸோ இது நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இதுல போட்டிருப்போம். எல்லாமே பக்காவான மெட்டீரியல். இதுல இம்பார்ட்டன்ட் எல்லாம் வந்து நம்ம ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி வந்து மேட்ச் த ஃபாலோயிங், நெக்ஸ்ட் வந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க, இதுக்கும் நமக்கு தனியா ஆன்சர் கீ, எக்ஸ்பிளனேஷன்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. நம்ம மெட்டீரியல் மட்டுமே படிச்சாலே போதும். டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம் இது மட்டுமே போதுமானது. இதை மட்டும் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அடுத்து நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் பேஜ் இருக்கும். டெலிகிராம் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல டெலிகிராம்ல போயிட்டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணீங்கன்னா வரும். இல்ல டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங் தமிழ்ல வந்து தினமணி, இங்கிலீஷ்ல தி ஹிந்து, இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன் அப்டேட், டப்பு நியூஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால மறக்காம நம்ம டெலிகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. புதுமை பெண் திட்டத்தால 34% அந்த பெண்கள் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹெச்ஐவி அடல்ட் பாப்புலேஷன்ல எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா மிசோரம்ல, மசாலா மாநாடு கர்நாடகா பெங்களூர்ல, சிக்ஷா சஞ்சீவனி பீமா திட்டம் ராஜஸ்தான், பெண் அமைதிப்படை மாநாடு புதுடெல்லி, அடுத்தது இந்த 10,000வது உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு பீகார்ல, இலவச மதிய காலை உணவு திட்டம் கனடால, இங்கிலாந்துல இருக்கு. டியால்சை கைலாஷ் சத்யார்த்தியுடைய சுயசரிதை, ஸ்பியரெக்ஸ் டெலஸ்கோப் நாசாவினுடையது, ரஞ்சி கோப்பை வென்ற அணி விதர்பா, வனவிலங்கு தினம் மார்ச் 3, செவித்திறன் தினமும் மார்ச் 3. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.